இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாயிகளுக்கு கைபேசி மூலம் ஆலோசனைகள் வழங்குவது குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் கல்வி விரிவாக்கத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஜி செல்வராணி அவர்கள் தரும் தகவல்கள். விவசாயிகளுக்கு இன்று தகவல் தொழில்நுட்பத்திறன் மேம்பாட்டின் மூலம் ஆலோசனைகள், பண்ணை ஆலோசனைகளை மொபைல் ஃபோன் மூலம் எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தால் 2004ஆம் ஆண்டு கேசிசி கிசான் கால் சென்டர் எனப்படும் உழவர் தொலைபேசி மையம் என்ற திட்டம் 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது நாடு முழுவதுக்குமான கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று விவசாயிகள் தங்களது ஆலோசனைகளை மற்றும் சந்தேகங்களுக்கு பதில் காண்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எண்ணானது 1800-180-1551 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணாகும். இது கட்டணமில்லா தொலைபேசி எண். எந்த ஒரு கட்டணமும் இதற்கான இந்த அழைப்புக்கான கட்டணம் இல்லை. இந்த கால் விவசாயிகள் பண்ணியவுடன் அந்த விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு அல்லது அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், விவசாய சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் வழங்கப்படும். அதாவது அவர்களது உள்ளூர் மொழியிலேயே வழங்கப்படும். இந்த கிசான் கால் சென்டர் எனப்படும் உழவர் தொலைபேசி மையங்கள் நாட்டில் 21 இடங்களில் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த கிசான் கால் சென்டர் இயங்கி வருகிறது. இந்த கிசான் கால் சென்டர் உழவர் தொலைபேசி மையமானது மொத்தம் 3 நிலைகளில் செயல்பட்டு வருகிறது. நிலை 1 என்ன என்பதென்றால், அதாவது இந்த நிலையில் வேளாண் பட்டப்படிப்பு முடித்த பட்டதாரிகள் அல்லது முதுகலை பட்டம் பெற்ற வேளாண் பட்டதாரிகள் இந்த 1ஆம் நிலையிலிருந்து பதிலளிப்பார்கள். கிசான் கால் சென்டரில் விவசாயிகள் தங்களது சந்தேகங்களை கேட்டவுடன் அவர்களது சொந்த மொழியிலேயே ஃபார்ம் டெலி அட்வைசர்ஸ் எனப்படும் பண்ணை டெலி ஆலோசகர் அவர்களால் இந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்படும். ஃபார்ம் டெலி அட்வைசர்ஸால் அவர்களால் பதிலளிக்க முடியவில்லை என்றால் இந்த அழைப்பானது 2ஆம் நிலைக்கு மாற்றப்படும். அதாவது 2ஆம் நிலையில் மாநில வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், தேசிய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகங்களின் கீழ் வரும் ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு இந்த காலானது மாற்றித்தரப்படும். இது நிலை 2 ஆகும். இந்த 2வது நிலையிலேயே விவசாயிகளுக்கான 90% சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கப்பட்டுவிடும். 3வது நிலை என்பது நிர்வாகத்துக்கு உட்பட்டது. அதாவது நிலை 1 மற்றும் நிலை 2இல் உள்ள அதிகாரிகள் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு வந்த அழைப்புகளை ஏற்று அனைத்திற்கும் பதிலளித்து உள்ளனரா என்பதை அறிந்து ஆய்வறிக்கை டெலிகம்யூனிகேஷன்ஸ் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சமர்ப்பிப்பதாகும். நிலை 1, நிலை 2, நிலை 3 ஆகிய இந்த 3 நிலைகளில் இந்த கிசான் கால் சென்டர் அமைப்பானது செயல்பட்டு வருகிறது. விவசாயிகள் நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் தங்களது ஆலோசனை மற்றும் சந்தேகங்களுக்கு பதிலை இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம விவசாயிகிட்ட நம்மகிட்ட எப்பயுமே இன்றைய காலகட்டத்தில் எல்லா டைமே நமக்கு இந்த டெலிஃபோன், மொபைல் ஃபோன் கையில் நமக்கு இருக்குது எப்பயுமே. அப்போது நம்ம தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு வேளாண் பல்கலைக்கழகத்தின் இணையதளம், அதாவது agritech.tnau.ac.in
ac.in அப்படின்ற முகவரியை டைப் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணையதளமானது அதன் முகப்பு பக்கமானது நமக்கு ஃபஸ்ட்டு வரும். விவசாயிகள் யாரும் எங்களுக்கு இதெல்லாம் வந்து மொபைல் ஃபோனில் நம்ம இங்கிலீஷில் இது பண்ண தெரியாது, படிக்க தெரியாது அப்படின்னு யாரும் கவலைப்பட வேணாம். இந்த வந்து இணையதளமானது இரு மொழிகளிலும் பைலிங்குவல், அதாவது ஆங்கிலம் மற்றும் தமிழில் கண்டென்ட்களையும் உள்ளடக்கியது. இந்த அக்ரிடெக் போர்ட்டல் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ முகப்பு பேஜ் ஓப்பன் ஆன உடனே பயிர் ரகங்கள் வாரியாக, அதாவது தானியங்கள், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், தீவனப் பயிர்கள், இது போன்ற பயிர் வாரியாக ஒவ்வொரு பயிருக்கும் பயிர் மேம்படுத்தப்பட்ட ரகங்கள், பயிர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள், பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் அறுவடை பின்செய் நேர்த்தி தொழில்நுட்பங்கள், இவை அனைத்தும் ஒவ்வொரு பயிர் வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கும். வேளாண்மை தவிர சகோதர துறைகளான தோட்டக்கலை, கால்நடைத்துறை, மீன்வளம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் இந்த அக்ரிடெக் போர்ட்டலில் உங்களுக்கு ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கும். இவை தவிர காலநிலை குறித்த அறிவிப்புகள், சந்தை நிலவரங்கள் மற்றும் அனைத்து தகவல்கள், வேளாண்மை சார்ந்த அனைத்து தகவல்களும் இது அக்ரிடெக் போர்ட்டலில் உள்ளடங்கியிருக்கும். மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் திட்டங்கள் குறித்த அனைத்து தகவல்களும் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளத்தில் விவசாயிகளின் பயன்பாட்டுக்காக அளிக்கப்பட்டிருக்கும். எனவே தமிழக வேளாண் பெருமக்கள் அனைவரும் மத்திய அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கிசான் கால் சென்டர் மூலமாகவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அக்ரிடெக் போர்ட்டல் மூலமாகவும் தங்களுக்கு தேவையான பண்ணை ஆலோசனைகளையும் மற்றும் தங்களது விவசாய சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதில் கேட்டும் பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜி செல்வராணி அவர்களை 09789746456 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.